ஆயிஷா காதர்ஷா பில்டிங்கிலே நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரி வளாகத்திலே மருகும் அமீர் அலிஜி அவர்களுடைய நினைவாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மதரசாவில் இந்த கட்டப்பட்ட அந்த கட்டிடத்திலே 10வது வருடமாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் இந்த ரமதான் மாதத்திலே முதல் தராவீகை நாம் தொழுதிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய தராவீகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் மீதமுள்ளான நாட்களிலே சிறப்பான முறையிலே தொடர்ந்து தராவீகை தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் பகலிலே நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தல் புரிவானாக. அதிலும் இன்று அமீர் அலிஜி அவர்களுடைய பேரன் சிறுவர் இளவல் முகமது ஜியான் அவர்களும் அழகான முறையில 20 ரக்காத்தை என்ன செஞ்சார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம கூட கொஞ்சம் சோர்வு தட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனா மாஷா அல்லாஹ் முழு 20 ரக்காத்து இஷா மித்ராஜி எல்லாம் தொழுது ரொம்ப அப்படியே திருப்பா அழகா உட்கார்ந்து இருக்கிறார் அமீர் அலிஜி மாதிரியே. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் இன்னும் நல்ல இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தல் புரிவானாக. எப்போது இன்ஷா அல்லாஹ் துஆவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவருடைய கபரிலே அவருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அவருடைய கபரை சூட பூஞ்சோடையாக ஆக்கிட ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் கை சேதப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபியின் முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானின் மூலமாக உன்னுடைய அருளை பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானின் மூலமாக உன்னுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானின் மூலமாக நரக விடுதலை எங்களுக்கு தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானின் மூலமாக சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடந்த ரமலானில் எங்களோடு இருந்து எத்தனையோ பேர் கபருக்கு சென்று விட்டார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நல்ல முறையில ஹயாத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த முதல் தராவியை ஜமாத்தோடு தொடரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், மீதமுள்ளான நாட்களிலே நாங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் யா அல்லாஹ் இந்த தராவியை நீ தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தின ரஹ்மானே. யா அல்லாஹ், பகலிலே உனக்காக நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தின ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுத்தின ரஹ்மானே. யா அல்லாஹ், பகல் நேரத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தின ரஹ்மானே. யா அல்லாஹ், அதிகம் அதிகம் உன்னுடைய திக்ருகளை எங்கள் நாவுகளிலே ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தின ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலான் முழுக்க இபாதத்தால் அலங்கரிக்கக்கூடியவனாக ஆக்கிட ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தால் யா அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் மோசமான மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே ஏதேனும் கடன் தொல்லைகள் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு
கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளின் மூலமாக நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே பரக்கத்தையும் மன நிம்மதியும் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டி போன்ற மோசமான ஹராம்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யாரால் மன்னிக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் யாரால் எங்கள் மீது இரக்கம் காட்ட முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்களை அரவணைக்காவிட்டால் யாரால் அரவணைக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ நாடுகளிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் ஊரிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாவிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை நிறுவிய அமீர் அவருடைய கபரை சோன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த நாளிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசரிலே தண்ணீர் பருகக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த தராவி நடப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த தராவிலே பெண்கள் கலந்து கொள்கிறார்களோ, யா அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அஸாபன்னார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசியல் கரம். ஆமீன். ஸல்லல்லாஹு தஆலா அலா خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعتك أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அதோட குறிப்பிட்டு இந்த தராவீஹ்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புதுசாக நம்முடைய தில்லாட்டிபா மில்லுல வேலை செய்யக்கூடிய அந்த செந்தில் என்கிற நபர் அவங்க இஸ்லாத்தை ஏற்று முகமது சலீம் அப்படின்னு பேர் மாற்றப்பட்டு மாஷா அல்லாஹ் முதல் தராவீஹ் நம்மோட சேர்ந்து 20 ரக்காத் அவங்க தொழுதிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இனி வரக்கூடிய காலத்துல இஸ்லாத்தை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல மாற்றங்கள் அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 8:30 மணிக்கு இஷா நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும்.